போன வீடியோவோட தொடர்ச்சி வீடியோ. போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? அணி இலக்கணமும் ஆகுபெயரும் பார்த்தோம். அது 3வது சேனல் கல்வி சிறகுகள் அந்த சேனலில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. டீட்டெயில் வீடியோ, அதில் உள்ள ஷார்ட்ஸ் வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அதில் கொஞ்சம் லாகின் ஐடி ப்ராப்ளம்ங்கிறதுனால அந்த சேனலில் வீடியோ பென் சிம்பிள் எடிட் சிம்பிள் வரலை, 3 சேனலுக்குமே வரலை. நான் இப்போ இந்த வீடியோ அதோட தொடர்ச்சி வீடியோவாக போடுறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு கற்றல் கலாம் சேனல். ரெட்டைக்கிழவி. இப்போது ரெட்டைக்கிழவினா என்ன? தங்கை விறுவிறுவன நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவன சிரித்தபடியே மளமளவன கொய்யத் தொடங்கினாள். இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். தங்கை விறுவிறுவன நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவன சிரிச்சிருக்கா. சிரிச்சிட்டு மளமளவன கொய்ய தொடங்கியிருக்கா, பூக்களை கொய்ய தொடங்கியிருக்கா. இத்தொடரில் உள்ள விறுவிறு, கலகல, மளமளங்க சொற்களை கவனித்து பார்த்தோம்னா இவை ஒவ்வொன்றிலும் அசை சொற்கள். இது எல்லாமே என்னது? அசை சொற்கள். ரெண்டாக இணைஞ்சி வந்திருக்கு. அவற்றை பிரித்து பார்த்தா பொருள் தராது, ஆனால் ரெட்டையாக இணைஞ்சு வரும். ஆனால் பிரித்தா தனி பொருளை தராத சொற்களை நம்ம என்ன சொல்லுவோம்? ரெட்டைக்கிழவி என்பர். இதுக்கு எடுத்துக்காட்டாக ஜீன்ஸ் படத்தில் உள்ள பாடல் சொல்லலாம். தக்க தக்க தக்கு ஜிம், தக்க தக்க தக்கு ஜிம், சல 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 ரெட்டை கிழவி, தக்க 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 ரெட்டை கிழவி, ஒன்றல்லோ தமிழில் ஒன்றல்லோ, பிரித்து வைத்த நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை, ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ. இந்த பாட்டில் வர்ற வரிகளை கவனித்து பாருங்கள். விறு கலகல, மழை படபட இப்படின்னு வருதுன்னா இது அசை சொல். இது ரெண்டாக இணைஞ்சு வரும். இதை பிரித்து பார்த்தா பொருள் தராது, ஆனால் ரெட்டையாக இணைந்து தனி பொருளை தராது. ஒரு பொருளே தனியாக ஒரு பொருளை தராது. அந்த தராத சொற்களை தான் ரெட்டைக்கிழவின்னு சொல்லுவோம். இப்போ அடுக்கு தொடர் அப்படின்னா என்ன? சிறுவர்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. அமுதன் திடீரென பாம்பு 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 அப்படின்னு கத்தியிருக்கான். அது பயத்தில் கத்தியிருக்கான். எங்கே எங்கே என்று கேட்டபடியே மற்ற சிறுவர்கள் அவன் அருகே ஓடி வந்திருக்காங்க. பாம்பு பாம்புன்னு கத்தியிருக்கான். எங்கே எங்கேன்னு கேட்டபடியே மற்ற சிறுவர்கள் அவன் அருகே ஓடி வந்திருக்காங்க. இல்லை சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே ஓடியிருக்கான் அமுதன். அவனை பிடி 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 கத்தி கொண்டே மற்றவர்கள் துரத்துனாங்க. அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்கள். பாம்பு பாம்பு பாம்பு, எங்கே எங்கே, இல்லை பிடி பிடி பிடி. அப்போது 2 3 4 2 3 4 தடவை அடுக்கி வருதா ஒரு சொல் அப்போ இப்பகுதியில் சில சொற்கள் 2 3 4 முறை இடம்பெற்றுள்ளன. இதெல்லாம் அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை நம்ம என்ன சொல்லுவோம்? அடுக்கு தொடர் சொல்லுவோம். அடுக்கு தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது. அடுக்கு தொடர் ரெட்டைக்கிழவி ஒப்பீடு. அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியாக பிரித்து பார்த்தாலுமே அதற்கு பொருள் உண்டு. அடுக்கு தொடரில் சொற்களை தனித்தனியாக பிரித்து பார்த்தா பொருள் தரும், ஆனால் ரெட்டைக்கிழவியை பிரித்தா அது பொருள் தராது. படபட கட கட சில சில அதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. ஆனால் அடுக்கு தொடரில் பாம்பு பாம்பு பாம்பு, எங்கே எங்கே, அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் வருதா? பாம்புங்கிறது பாம்பை குறிக்கி, எங்கே 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 அப்படின்னு கேட்குறது ஒரு விரைவை குறிக்கா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை வரும். அடுக்கு தொடர் ரெட்டைக்கிழவிக்கும் இல்லை ஒப்பீடு என்னது? அது ரெண்டுமே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதில் இருங்க, இது இப்படி தான் உள்ளே போய்க்கணும். அடுக்கு தொடர் ரெட்டைக்கிழவி எப்படி? அடுக்கு தொடரில் சொற்களை தனித்தனியாக பிரித்து பார்த்தோம்னா அவற்றுக்கு பொருள் தரும், ஆனால் ரெட்டைக்கிழவியை பிரித்தா பொருள் தராது. அப்போ அடுக்கு தொடரில் ஒரே சொல் 2 3 4 முறை வரும். ரெட்டைக்கிழவியில் ஒரு சொல் 2 முறை மட்டும்தான் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுக்கு தொடரில் ஒரு சொல் 2 முதல் 3, அதாவது 2 முதல் 4 முறை வரும். ரெட்டைக்கிழவியில் ஒரு சொல் 2 முறை மட்டும்தான் வரும். அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியாக இருக்கும், ஆனால் ரெட்டைக்கிழவியில் சொற்கள் இணைந்தே இருக்கும். அடுக்கு தொடர் என்னென்ன பொருளில் வருது? விரைவு, வெகுளி, அச்சம், உவகை, அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும். ஆனால் ரெட்டைக்கிழவியோட வினைக்கு அடைமொழியாக ஒரு குறிப்பு பொருளில் வரும். குறிப்பு பொருள்னால் குறிப்பாக ஒரு பொருளை குறிக்கிறது, சரியா? அடுக்கு தொடரில் இப்படி இந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். எங்கே எங்கேங்கிறது விரைவு, அப்புறம் அச்சம்ங்கிறது பாம்பு பாம்பு அப்படிங்கிறது, உவகைனா மகிழ்ச்சி,
மகிழ்ச்சியில் சொல்கிறது. வெகுளி, இதெல்லாம் வெகுளிங்கிற இது எல்லாமே இந்த பொருள்களில் வர்றதுனால அடுக்கு தொடர் சொல்கிறோம். நம்ம ரெட்டை கிளவினா என்னது? ரெட்டையாக இணைஞ்சு வரும், தனியாக பிரித்தா பொருள் தராது. அந்த தனியாக பிரித்தா பொருள் தராத சொற்களை ரெட்டை கிளவின்னு சொல்கிறோம். அடுக்கு தொடர்னா என்னது? அந்த ரெட்டை கிளவியில் 2 தடவை தான் வரும். ஆனால் அடுக்கு தொடரில் 2 முதல் 4 வரைக்கும் வரும். 2, 3, 4ன்னு வரும். அடுக்கடுக்காக அடுக்கி வரக்கூடிய சொல்லு தான் அடுக்கு தொடர். 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? இதோட டீட்டெயில் வீடியோ நாளைக்கு 10 மணிக்கு வரும் காலையில். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நானும் தொடர்ந்து இந்த கல்வி சிறகுகள் சேனலில் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். இதுலேயுமே தனியாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இனி டெய்லியுமே உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போட பார்க்குறேன். ஷார்ட்ஸ் வீடியோ இதில் என்னால் போடுறது கஷ்டமாக இருக்குது, அதனால் போட முடியல. நீங்கள் எப்படி படிக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.